சிவன் தான் உலகத்துல பெரிய சொத்துங்கிறத அவர் உணர ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தருணம் தான் திருவெண்காடார் பட்டினத்தாராக மாறிய தருணம். அதுக்கப்புறம் அவர் மாளிகையிலேருந்து வெளியேறதுக்கு முன்னாடி தன் தாயை பார்த்தாரு. தன் தாய்க்கு தான் செய்ய வேண்டிய இறுதி கடமை ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு தாய்கிட்ட, உங்களுடைய கடைசி காலத்தில் எங்கே இருந்தாலும் நான் என்னோட கடமையை கண்டிப்பாக செய்வேன், உங்களோட இறுதிச் சடங்கை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாளிகையை விட்டு வெளியேறி ஊர் ஊராக எல்லா தலங்களுக்கும் பித்து பிடித்தவர் போல அலைஞ்சு திரிஞ்சாரு. அதனால அவரது சொத்து அனைத்தையும் அவரோட சகோதரி கைப்பற்றிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்த பட்டினத்தாரை விஷம் வச்சு கொள்றதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்க. பட்டினத்தாருக்கு கொடுத்த அப்பத்தில் விஷம் தடவி கொடுத்தாங்க. அதை வாங்கின உடனே பட்டினத்தாருக்கு புரிஞ்சிடுச்சு இதில் விஷம் இருக்குன்னு. அந்த அப்பத்தை வீட்டு கூரையிலேயே தூக்கி எறிஞ்சு, தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொன்ன அடுத்த வினாடியே வீட்டோட கூரை